தம்பி வெடி அங்க
துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினார் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவார். சிரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவார். உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை. தலைவா தலைவா உயிர் நீ தலைவா. சூப்பர் மார்க்கெட் அது தொடர்ந்து 3 மாத காலமாகிறது. அவருடைய முதல் பயணமாக தமிழர் திருநாள் பொங்கல் அன்றைக்கு அன்றையிலிருந்து இந்த வரை கஸ்டமராக, அதாவது கஸ்டமர்களுக்கு அவராகின்ற உங்களுக்கு பல சேவைகள் செய்யவும் நான் மனதார வாழ்த்துகிறேன். அண்ணன் தலைமையில் வாழ்த்துகிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பாக வருகை தந்த எனது அன்பு அண்ணன் அவருக்கு இந்த நேரத்தில் நான் எங்கள் சட்டமன்றத்தின் சார்பாகவும் சக தோழர்கள் சார்பாகவும் தமிழக வெற்றிகளின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தலைவர் தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். செஞ்சி ஒரு மறக்க முடியாத ஊர் எப்பயுமே. அது மாதிரி செஞ்சி சரவணன் என் இதயத்தில் எப்போதும் இருக்கும் ஒரு நபர். 2009 பயணத்தை துவங்கி 2011, 12 அந்த காலகட்டங்களில் மாவட்டத்தை சீரமைக்கிறதுக்காக ஒரு ஊராக போய் ஆய்வு கூட்டங்கள் போட்டு நிர்வாகிகளை சந்தித்து கருத்து கேட்பு நடந்தது. அந்த நேரங்களில் இந்த பகுதியில் சரவணன் எனக்கு மிக ஒரு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து கட்சியை சரி செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்து கட்சியை சரி பண்ணி கொடுத்தார் ஒரு காலகட்டங்களில். அதற்கு பிறகு எனக்கு மாவட்ட தலைவர் பதவி வந்த உடனே தம்பிக்கு ஒன்றியத்திலிருந்து மாவட்ட பொருளாளர் பதவி உயர்வு கொடுத்து என் கூட பயணிச்சாங்க. அதுக்கு பிறகு மாவட்டம் பிரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக மாவட்ட செயலாளராக பணியாற்றினாங்க. கட்சியில எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் சரி, எந்த சிரமங்கள் வந்தாலும் சரி, அதை சகிப்புத்தன்மையுடன் சிரித்த முகத்துடன் கடந்து செல்லும் ஒரு நபர் குணசரவணன் அவர்கள். அந்த காலகட்டத்திலிருந்து அவர்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் இந்த கட்சிக்கு போக கூடாது, அந்த கட்சிக்கு போக கூடாதுன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள், நிறைய கருத்துக்கள். நானே கூட பல கட்டங்கள்ல இவரை சோதனை பண்றதுக்காக அந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருக்கேன். என் தலைவனை நான் தலைவனா ஏற்றுக்கிட்டேன், தளபதிய. அவரை தவிர்த்து வேற ஒரு நபர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சி பணியை தொடர்ந்து அவரால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செயலாற்றி வந்திருக்கிறார்கள். அதற்கு அவருக்கு தளபதி மிக விரைவில் ஒரு மிக முக்கிய நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே செஞ்சி மக்களுக்கு அவங்க வீட்டு வேலைக்காரனாக இருந்து அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள தயாராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறேன். அதே போல இந்த பகுதியிற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் ஒரு தலைமையில் ஒருங்கிணைந்து ஒரு வழியில் செயல்பட்டால் மட்டும்தான் நாம் நினைத்த இலக்கை அடைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த தொகுதியினுடைய தற்காலிக பொறுப்பாளராக உங்களுக்கு சரவணன் அறிமுகப்படுத்தி அவர் கையில் இந்த தொகுதியை ஒப்படைச்சிட்டார் தளபதி அவர்கள். மிக விரைவில் இதற்கு அடுத்த கட்ட பொறுப்பு அவருக்கு தளபதி அவர்கள் நியமனம் பண்ணுவாங்க. இந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே எந்தவித கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து தளபதியின் முகத்தை மட்டும் மனதில் வைத்து தளபதியால் நியமிக்கப்படும் நிர்வாகிகளுடன் பயணிக்குமாறு உங்கள் அனைவருடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த இந்திரா காரணமாக என்னால வர முடியல. பட் ஆனா அவரு இதை மறக்காம திரும்பி எப்படியாவது இங்க வர வச்சிடும் சொல்லி இன்னைக்கு எனக்கு கூப்பிட்டோடனே ரொம்ப ஒரு ஆச்சரியம் தான். சரி, நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போல அவர் நம்ம மேல கோபமா இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என் மனசுல இருந்துச்சு. பட் ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு அவனு ஒண்ணு என்னால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த
இந்த ஊர்ல இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார நிறுவனம் இன்னும் மேலும் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல குறைந்த விலைக்கு தரமான பொருட்களை எங்களை தளபதி வெற்றி கழகத்தின் சார்பாக உங்களுக்கு வழங்குவார் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான விழாவில் இந்த நேரத்தில் கலந்து கொண்டதை நான் மிகவும் பெருமையா நினைக்கிறேன். இந்த மரியாதை அனைத்துமே என்னுடைய தலைவன் தளபதியால் தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த விழாவைக்கு அழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.